हाय सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம் ராசபாசா செகண்ட் பேப்பரில் ஆகஸ்ட் அண்ட் பிப்ரவரி 2 எக்ஸாமுக்குமே கேட்க போகிற भिन्न भिन्न अर्थ लिखिए, समानार्थी शब्द, वचन बदलिए, लिंग बदलिए இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 4th 5th 6th 7th இந்த ரோமன் அட்டன் பண்ணாலே 24 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸாமில் வந்தால் விட்டுடாதீங்க. இது ஃபஸ்ட்டு பார்ட்டாக போட்டிருக்கேன். 8th 9th 10th செகண்ட் பார்ட்டில் போடுறேன். अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा कीजिए. இப்போ ஃபஸ்ட்டு 4th ரோமன் பார்க்கலாம். இதுக்கு 6 மார்க்ஸு. तीन का भिन्न भिन्न अर्थों में वाक्यों में प्रयोग कीजिए அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 6 கொடுத்துருப்பாங்க. ஏதாவது 3 தான் அட்டன் பண்ணணும். ஒரு சொல் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு 2 மீனிங் இருக்கும். இப்போ பர்னா ஆன், அதாவது மேலே அப்படிங்கிறது குறிக்கும். பட் ஆனால் அப்படிங்கிறதையும் குறிக்கும். மேஜ் பர் கிதாப் ஹை, மேஜை மேல் புத்தகம் இருக்கிறது. அடுத்தது ராம் கூபு படுத்தாகை, ராமன் நன்றாக படிக்கிறான். பர் ஆனால் பரீட்சா மேல் கம் அங்கு பார்த்தாகை, தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெறுகிறான். இதுதான் பர்ருக்கு 2 மீனிங். அதை சென்டென்ஸாக உருவாக்கணும். அதே மாதிரி தான் சோனாங்கிறதுக்கும் 2 மீனிங் இருக்குது. ஒன்று கோல்டை குறிக்கும், ரெண்டாவது ஸ்லீப் தூக்கத்தை குறிக்கும். சோனா एक चमकीली தாது है, தங்கம் ஒரு பளபளக்கும் உலோகம். दिन में सोना बुरा है, பகலில் உறங்குவது கெடுதல். இந்த மாதிரி 2 மீனிங் வச்சு சென்டென்ஸை உருவாக்கணும். இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பர் அதில் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருங்க. சோனா இது 2த்துலேயும் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருங்க. ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருந்தாலே உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 3rd ஒன் தீருக்கு 2 மீனிங் இருக்குது. ஒன்று ஷோர் கரைங்கிறத குறிக்கும், ரெண்டாவது ஏரோ அம்பு அப்படிங்கிறத குறிக்கும். நதிக்கே தீர்ப்பர் ஏக் சுந்தர் மந்திர் ஹை, நதியின் கரையின் மேல் ஏக் சுந்தர் மந்திர் ஹை, ஒரு அழகான கோவில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு அர்ஜுன் தீர் சலானே மே நிபுன் ஹை, அர்ஜுனன் அம்பு விடுவதில் நிபுணன். இந்த மாதிரி 2த்துக்கும் மீனிங் கொடுத்து சென்டென்ஸ் மேக் பண்ணும். நெக்ஸ்ட்டு 4th ஒன் கல் தும் கல் யகான் ஆவோ, நீ நாளை இங்கே வா. ஒரு கல் நாளை அப்படிங்கிறது குறிக்கும். இன்னொரு கல் நேற்று எஸ்டர்டே அப்படிங்கிறத குறிக்கும். தும் கல் யகான் ஆவோ, நீ நாளை இங்கே வா. மேரா தோஸ்த் கல் யகான் ஆயாத்தா, எனது நண்பன் நேற்று இங்கே வந்திருந்தான். நெக்ஸ்ட்டு 5th ஒன் அவுர். ஒரு அவுர் அண்டை குறிக்கும், இன்னொரு அவுர் மோர் அப்படிங்கிறது குறிக்கும். மேலும் மற்றும் மேலும் அப்படிங்கிறத குறிக்கும். மேஜ் பர் கிதாப் அவுர் கலம் ஹை, மேஜையின் மேல் புத்தகம் மற்றும் பேனா இருக்கிறது. ஏக் அவுர் கலம் தீஜியே, இன்னொரு பேனா கொடுங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஏக் அவுர் கலம் தீஜியே அப்படின்னு எழுதணும். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கங்க. அதே மாதிரி தீர் 2த்துக்கும் அண்டர்லைன் பண்ணுங்கள். கல் இது 2த்துலேயும் அண்டர்லைன் பண்ணுங்கள். அவுர் இது 2த்துலேயும் அண்டர்லைன் பண்ணி காமிங்க. எப்பொழுதுமே ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருந்ததுன்னா மார்க்கு நிறையா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 6th ஒன் கோயி அப்படிங்கிறது எனி யாரும், அதே மாதிரி ஏதாவது அப்படிங்கிறத குறிக்கும். ஆஜ் கோயி நஹி ஆயா, இன்று யாரும் வரவில்லை. ஹமேஷா கோயி காம் கர்த்தே ரகோ, எப்பொழுதும் ஏதாவது
வேலை செய்து கொண்டே இரு. ஸோ கோயி கோயி இது ரெண்டுத்துலேயும் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருங்க. அடுத்தது ஜல். ஜல்ங்கிறது ஒரு ஜல் வந்து வாட்டர் தண்ணீரை குறிக்கும், இன்னொரு ஜல் வந்து பேர்ன் எரியறதை குறிக்கும். யஹ் பீனே கா ஜல் ஹை இது குடிக்கும் தண்ணீர். வகான் தீப் ஜல் ரஹா ஹை அங்கே விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது. 8th ஒன் கர். ஒரு கர் வந்து டூ செய்யறதை குறிக்கும், இன்னொரு கர் வந்து ஹேண்ட் கையை குறிக்கும். மே அப்னா காம் கர் ரஹா ஹூன் நான் எனது வேலையை செய்து கொண்டு இருக்கிறேன். ஆப் அப்னே கர் கமலோன் சே தாங்கள் தங்களது தாமரை கரங்களால் எஹ் பேண்ட் இந்த பரிசை உஸ்கோ தீஜியே அவனுக்கு கொடுங்கள். ஸோ கர் கர் இது ரெண்டுத்தையும் அண்டர்லைன் பண்ணி காமிங்க. அதே மாதிரி ஜல் ஜல் இது ரெண்டுத்தையும் அண்டர்லைன் பண்ணி காமிங்க. கோயி கோயி இது ரெண்டுத்தையும் அண்டர்லைன் பண்ணி காமிங்க. 6 கொடுத்து 3 தான் எழுத சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வந்தால் விட்டுடாதீங்க, அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 9th ஒன் ஆப். ஆப் அப்படிங்கிறது 2 மீனிங் வரும். ஒரு ஆப் வந்து யூ நீங்கள் அப்படிங்கிறத குறிக்கும், இன்னொரு ஆப் வந்து செல்ஃப் சுயம் அப்படிங்கிறது ஸ்வயம்னு சொல்லுவோம்ல அதை குறிக்கும். ஆப் ஹிந்தி படியே நீங்கள் ஹிந்தி படியுங்கள், நீங்கள் ஹிந்தி படிங்க அப்படி சொல்லுவோம்ல அதுதான். செகண்ட் வந்து ராம் அப்னா காம் ஆப் ஹி கர் லேத்தா ஹை ராம் தனது வேலையை தானே செய்கிறான். ஸோ இங்கே ஆப் ஆப் ரெண்டுத்துலேயும் அண்டர்லைன் பண்ணி மென்ஷன் பண்ணி காமிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு கட்னா. கட்னா ஒரு கட்னா வந்து இன்சிடெண்ட் நிகழ்வை குறிக்கும், இன்னொரு கட்னா வந்து ரெடியூஸ் குறைவை குறிக்கும். யஹ் கட்னா கப் கடி இந்த நிகழ்வு எப்பொழுது நிகழ்ந்தது. செகண்ட் ஒன் சீசோன் கே மூல்க்கு பொருள்களின் விலையானது. மூல்க்கு கா கட்னா और பட்னா स्वाभाविक है ஏறுவதும் அதாவது குறைவதும் ஏறுவதும் வழக்கமான இயல்பான விஷயம் அப்படி சொல்லுவோம்ல அதுதான். ஒரு கட்னா வந்து இன்சிடெண்ட்டை குறிக்கும், இன்னொரு கட்னா வந்து ரெடியூஸை குறிக்கும். 11th ஒன் ஆம். ஆம்ங்கிறது ஒன்று வந்து மேங்கோவை குறிக்கும், இன்னொன்று வந்து காமன் பொதுவை குறிக்கும். ஆம் மீட்டா ஃபல்கை மாம்பழம் இனிப்பான பழம். ஆம் ஜஹகோன் பர் பொது இடங்களில் தம்பாக்கு பீனா சிகரெட் பிடிப்பது மனாகை தடை செய்யப்பட்டுள்ளது. ஸோ ஒரு ஆம் வந்து மாம்பழத்தை குறிக்கும், இன்னொரு ஆம் வந்து பொதுங்கிறது குறிக்கும். நெக்ஸ்ட்டு 12th ஒன் மகர். ஒரு மகர் வந்து குரொக்கடைல் முதலையை குறிக்கும், இன்னொரு மகர் வந்து பட் ஆனால்ங்கிறத குறிக்கும். நம்ம பிராத்மிக்கில் கூட படிச்சிருப்போம். மகர் நௌகர் நஹீன் ஆயா ஆனால் வேலைக்காரன் வரவில்லை அப்படின்னு படிச்சிருப்போம். மகர் பானி மேன் ரகத்தாகை முதலை தண்ணீரில் வசிக்கிறது. மே சமயப்பர் கயா நான் நேரத்திற்கு சென்றேன். மகர் ஆனால் காடி நஹீன் மிலி ஆனால் வண்டி கிடைக்கவில்லை. 13th ஒன் தோ. ஒரு தோ வந்து கிவ் கொடுக்கறத குறிக்கும், இன்னொரு தோ வந்து டூ இரண்டுங்கிறத குறிக்கும். கோபால் கோ ஃபல் தோ கோபாலுக்கு பழம் கொடு. மேசு பர் தோ ஃபல் ஹை மேஜை மேல் 2 பழங்கள் இருக்கிறது. 14th ஒன் தியா. ஒன்று வந்து கேவ் கிவோட பாஸ்டன்ஸ் கேவை குறிக்கும், இன்னொன்று வந்து லேம்ப் விளக்க குறிக்கும். உஸ்னே தும்கோ கியா தியா அவன் உனக்கு என்ன கொடுத்தான் அப்படிங்கிறத குறிக்கும், இன்னொன்று வந்து பெகலே கர்மேன் தியா ஜலாவோ முதலில் வீட்டில் விளக்கை ஏற்று அப்படிங்கிறத குறிக்கும். இங்கே வந்து மகர் மகரில் அண்டர்லைன் பண்ணுங்கள், தோவில் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருங்க. தியா தியா இந்த ரெண்டுத்தையும் அண்டர்லைன் பண்ணி காமிங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்.
நெக்ஸ்ட்டு 15th ஒன் கீ. இது நெடில் கீ. ஒரு கீ வந்து பின்னாடி ஃபெமினைன் ஜெண்டர் வந்தால் வர கீ. இன்னொரு கீ வந்து செய்தேன் அப்படிங்கிறத குறிக்கிற கீ. நெடில் கீயும் கொடுத்துருப்பாங்க, குறில் கீயும் வரும். எந்த கீ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அட்டன் பண்ணும். கீ. ராம் கி பத்னி சீதா ஹை. ராமனின் மனைவி சீதா. மைனே ஆஜ் ஈஸ்வர் சபேரே ஈஸ்வர் சே பிரார்த்தனா கி. நான் இன்று காலை கடவுளிடம் வேண்டினேன். அதே மாதிரி கீங்கிறது 2 கீ தெரியணும். ஒரு நெடில் கீ வந்தால் ஃபெமினைன் ஜெண்டருக்கு முன்னாடி வரும். அதே மாதிரி செய்தேன் அப்படிங்கிற அந்த இடத்துக்கும் வரும். மைனே ஆஜி சபேரே, நான் இன்று கடவுளிடம் பிரார்த்தனை செய்தேன். பிரார்த்தனா கி. 16th ஒன் ஃபல். ஒரு ஃபல் வந்து ஃப்ரூட்டு பழத்தை குறிக்கும். இன்னொரு ஃபல் வந்து ரிசல்ட்டு பலன் முடிவை குறிக்கும். கேலா மீட்டா ஃபல்கை. வாழைப்பழம் இனிப்பான பழம். பரீட்சா ஃபல் கப் ஆயேகா. பரீட்சை ரிசல்ட்டு எப்போ வரும்? 17th ஒன். இது குறில் கீ. இந்த கீ வந்து ஒரு கீ வந்து தட்டு அப்படிங்கிறது குறிக்கும். இன்னொன்று வந்து ஆர் அப்படிங்கிறது குறிக்கும். காந்திஜினே கஹா கி. காந்திஜி சொன்னார் என்னவென்றால் சரித்திர கயா தோ சப்குச் கயா. அதாவது கேரக்டர் தவறிவிட்டால் அனைத்தும் தவறிவிடும். ஒழுக்கம் தவறிவிட்டால் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அபு தும் ஆவோகே கி நகீன். இப்போ நீ வரியா இல்லையா அப்படிங்கிற இடத்துக்கு இந்த கீயை யூஸ் படுத்துவோம். நெக்ஸ்ட்டு 18th ஒன் மத்து. ஒரு மத்து வந்து டோன்ட் கூடாது அப்படிங்கிறத குறிக்கும். இன்னொரு மத்து வந்து ஒப்பீனியன் கருத்தை குறிக்கும். தின்மேன் மத்து சோவோ, பகலில் உறங்கக்கூடாது. இன்னொன்று வந்து இஸ் விஷயமே, இந்த விஷயத்தில். துமாரா மத் கியா ஹை, உன்னுடைய கருத்து என்ன, உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்போம்ல, அதுதான். ஒரு மத் வந்து டோன்ட்டை குறிக்கும். இன்னொரு மத் வந்து ஒப்பீனியன் கருத்தை குறிக்கும். 19th ஒன் அச்சா. ஒரு அச்சா வந்து குட் அப்படிங்கிறத குறிக்கும். இன்னொரு அச்சா வந்து வெல் அப்படிங்கிறத குறிக்கும். அதாவது நல்ல, நன்றாக அப்படிங்கிறத குறிக்கும். மோகன் அச்சா லடுக்காக. மோகன் நல்ல பையன். சீதா அச்சா காத்தி ஹை. சீதா நன்றாக பாடுவாள். 20th ஒன் உத்தர். ஒரு உத்தர் வந்து ஆன்சரை குறிக்கும். இன்னொரு உத்தர் வந்து நார்த்தை குறிக்கும். அதாவது வடக்கு, அதாவது பதில் வடக்கு இப்படிங்கிற ரெண்டுத்தையும் குறிக்கும். உத்தர். பிரஷ்னோன்கே சஹி உத்தர் தோ. கேள்விகளுக்கு சரியான விடை கொடு. பாரதிக்கே உத்தர் மீன் ஹிமாலய ஹை. பாரதத்தின் வடக்கில் இமயமலை இருக்கிறது. ஸோ ஒரு உத்தர் ஆன்சர் பதிலை குறிக்கும். இன்னொரு உத்தர் நார்த்து வடக்குங்கிற திசையை குறிக்கும். இந்த உத்தர்லலாம் அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும். மத்து மத்து, அச்சா அச்சா, உத்தர் உத்தர், இதிலெல்லாம் கரெக்டாக அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும். அது பின்ன பின்ன அர்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் சமனார்த்தி சப்த 5th ரோமனுக்கு 6 மார்க்ஸு. சமனார்த்தி சப்த லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது வந்து சாய்ஸில் இருக்காது. 6 கொடுத்துருப்பாங்க. 6ஐயுமே அட்டன் பண்ணும். சினானிம்ஸ் மாதிரி தான். அதாவது மீனிங் டு மீனிங் ஹிந்தியிலே எழுதணும். தர்தி பூமி ரெண்டுமே எர்த்தை குறிக்குது, பூமியை குறிக்குது. எர்த். சமுத்திர சாகர், சி கடல். தன் ஷரீர், பாடி உடம்பு. குஸ்ஸா குரோத், ஆங்க்ரி கோபம். நதி சரிதா, ரிவர் ஆறு. ராத் ராத்திரி, நைட் இரவு. பேடு விருக்ஷ, ட்ரீ மரம். சஹி டீக், சரி. 9th ஒன் காவ் கிராம். காவ்னாலும் வில்லேஜ் தான், கிராம்னாலும் வில்லேஜ் தான். அக்பார் சமாச்சார் பத்ர, நியூஸ் பேப்பர் செய்தித்தாள். ரோகி பீமார், சிக் நோய்.
சன்சார் துனியா வேர்ல்டு உலகம், பாஷா ஜுபான் லாங்குவேஜ் மொழி, ரோஸ் பிரதிதின் டெய்லி தினந்தோறும், பத்ர கத் லெட்டர் கடிதம், புத்ர பேட்டா மகன், சன் விருத் கிலாஃப் எகைன்ஸ்ட் எதிராக, ஔரத் ஸ்திரீ விமன் பெண், புருஷ் மர்த் ஆண் மேல், ஹாத் கர் ஹேண்ட் கை. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். 21 தேஷ் முல்க் கண்ட்ரி நாடு, தந்தா பேஷா ஆக்குபேஷன் தொழில், பிரஷன் சவால் கொஸ்டின் கேள்வி, ஜங்கல் வன் ஃபாரஸ்ட் காடு, ஆகாஷ் ஆஸ்மான் ஸ்கை வானம், கிதாப் புஸ்தக் புக் புத்தகம், அத்தியாபக் शिक्षक ஆசிரியர் டீச்சர், சிர் மஸ்தக் தலை ஹெட், ராஜா நரேஷ் ராஜா கிங், சித்ர தஸ்வீர் படம் பிக்சர், ராஸ்தா மார்க் வழி வே அல்லது பாத், பானி ஜல் வாட்டர் தண்ணீர், नेक्स्ट 33 सूर्य सूरज सन सूर्यन आदमी मानव அல்லது மனுஷிய ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். ஆத்மி மானவ் மனிதன், ஆக் அக்னி ஃபயர் நெருப்பு, கர் கிருஹ் ஹவுஸ் வீடு, ஜரூர் அவசிய நெசசிட்டி தேவை, दिन दिवस डे पगल, यात्रा सफ़र பயணம் ट्रैवल, शहर नगर सिटी नगरम, नक्षत्र तारा स्टार नक्षत्रम, आंख नेत्र आई कण, पाठ सबक पाठम लसन, हवा वायु ஏர் காற்று. 45 वस्त्र कपड़ा क्लॉथ துணி, उत्तर जवाब आंसर பதில், जानवर पशु अनिमल मिருகம், சாதி சீனா செஸ்ட். 6th ரோமன் நெக்ஸ்ட்டு. இதுக்கு 6 மார்க்ஸு. வச்சன் பதலியே சிங்குலர் ப்ளூரல், அதாவது மேஸ்குலைன் ஜெண்டரில் ஆன்னு கொடுத்துருந்தா நம்ம ஏன்னு மாற்றணும். இப்போ ஆண்பால் எது பெண்பால் எதுன்னு நம்மளுக்கு நல்லா தெரியணும். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எல்லாம் மேஸ்குலைன் ஜெண்டரில் முடிகிற இதெல்லாம் வந்து நம்ம ஏன்னு மாற்ற போகிறோம். பச்சா ஆண் குழந்தை, பச்சே ஆண் குழந்தைகள் அப்படின்னு மாற்றணும். சிங்குலரை ப்ளூரலாக மாற்றணும். லடுக்கா ஆன்னு முடிஞ்சிருக்கா, லடிக்கே ஏன்னு போடணும். கோடா குதிரை, கோடே குதிரைகள். ருப்பியா ரூபாய், ருப்பியே ரூபாய்கள். கம்ரா அறை, கம்ரே அறைகள். பத்தா இலை, பத்தே இலைகள். இதெல்லாம் மேஸ்குலைன் ஜெண்டரில் முடிகிற ஆங்கிற சொற்கள். இதெல்லாம் நம்ம வந்து ஏன்னு முடிக்கணும் ப்ளூரலுக்கு. ருப்பியா அப்படின்னா ருப்பியே, கம்ரா அப்படின்னா கம்ரே, பத்தா பத்தே, இந்த மாதிரி மாற்றணும். 7th one குத்தா நாய், குத்தே நாய்கள். ரஸ்ஸா கயிறு, ரஸ்ஸே கயிறுகள். தந்தா தொழில், தந்தே தொழில்கள். பேஷா தொழில், பேஷே தொழில்கள். ரேஷா தொழில், ரேஷே தொழில்கள்.
பைசா ரூபாய், பைசே ரூபாய்கள், கதா கழுதை, கதே கழுதைகள். இதெல்லாம் மேஸ்குலைன் ஜெண்டர்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். கேலா வாழைப்பழம், கேலே வாழைப்பழங்கள், கடா பானை, கடே பானைகள், பகீச்சா தோட்டம், பகீச்சே தோட்டங்கள், கப்படா துணி, கப்படே துணிகள், மேலா விழா, மேலே விழாக்கள், தோத்தா கிளி, தோத்தே கிளிகள், டோக்ரா கூடை, டோக்ரே கூடைகள். பேஸ்கெட்னு வரும்ல, அதான் டோக்ரா டோக்ரே. இதெல்லாம் மேஸ்குலின் ஜெண்டரில் வர ஆணு முடிகிற எழுத்து. ஆணு முடிகிற எழுத்தெல்லாம் ஏன்னு மாற்றணும் நம்ம. தோத்தா தோத்தே, டோக்ரா டோக்ரே, இந்த மாதிரி மாற்றணும். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக அட்டன் பண்ணி 6 மார்க்ஸ் எடுத்துடலாம். சாய்ஸ் கிடையாது இதுக்கு. வச்சன் பதிலியேன்னு 6 கொடுத்துருப்பாங்க, 6ஐயுமே அட்டன் பண்ணணும். 21 போத்தா பேரன், போத்தே பேரன்கள், கிலௌனா பொம்மை, கிலௌனே பொம்மைகள், கானா பாட்டு, கானே பாட்டுகள், மஹினா மஹினா மாதம், மஹினே மாதங்கள், பேட்டா மகன், பேட்டே மகன்கள், நாலா கால்வாய், ஓடைன்னு கூட சொல்லிக்கலாம், நாலே ஓடைகள், ராஸ்தா பாதை, ராஸ்தே பாதைகள். இதெல்லாம் வந்து ஆண்பாலில் முடிகிற ஆணு முடிகிற சொற்கள். நம்ம போத்தே, கிலௌனே, கானே, மஹினே இந்த மாதிரி மாற்றணும். நெக்ஸ்ட்டு அபவாத். அபவாத்னா எக்ஸப்ஷன், விதிவிலக்கு. சில இது மாறவே மாறாது. சிங்குலரும் அதே தான் இருக்கும், ப்ளூரலும் அதே தான் இருக்கும். ராஜா ராஜா அப்படியே தான் வரும். மாமா மாமா அப்படியே தான் வரும். நேதா தலைவர், நேதா தலைவர் தான். காக்கா பெரியப்பா, காக்கா பெரியப்பா அப்படியே தான் வரும். சாச்சா சித்தப்பா, சாச்சா சித்தப்பா ப்ளூரலாக இருந்தாலும் அப்படியே தான் வரும். பாடம், பாடம். அதாவது சிங்குலர்லேயும் பாட் தான் வரும், ப்ளூரல்லையும் பாட் தான் வரும். இதுதான் எக்ஸப்ஷன், இது விதிவிலக்கு. இது மாறவே மாறாது. இந்த ரூல்ஸ் அப்படியே தான் இருக்கும். இதுவும் ஆண்பாலில் வர விதிவிலக்கு சொற்கள். இதை நல்லா பார்த்துக்கணும். இதெல்லாம் எகைன் அண்ட் எகைன் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். விஷாரத் பூர்வார்த்த முடிய வரும். அதனால் நல்லா படிச்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7th one சோர், சோர் திருடன், திருடன். அது மாறவே மாறாது. சிங்குலர்லேயும் சரி, ப்ளூரல்லையும் சரி. டாக்கு, டாக்கு அதுவும் திருடன், திருடன் தான். மந்திர், மந்திர் கோவில், கோயில் மாறவே மாறாது. பயிர், பயிர். கால், கால் அப்படியே தான் வரும். கால், கால்கள். மனுஷிய, மனுஷிய. மனிதன், மனிதர்கள். காம், காம் வேலை, வேலைகள். கர், கர் வீடு, வீடுகள். இதெல்லாம் வந்து சிங்குலர்லேயும் சரி, ப்ளூரல்லையும் அப்படியே தான் வரும். 14th one விருக்ஷ், விருக்ஷ் மரம், மரங்கள். ஷகர், ஷகர் நகரம், நகரங்கள். சிர், சிர் தலை, தலைகள். பத்ர, பத்ர கடிதம், கடிதங்கள். காவ், காவ் கிராமம், கிராமங்கள். பாயி, பாயி சகோதரன், சகோதரர்கள். தோபி, தோபி வாஷர்மேன், வாஷர்மேன் அப்படியே தான் வருவாங்க. இதெல்லாம் எக்ஸெப்ஷன், இது விதிவிலக்கு. இது ஆண்பால் சொற்கள், இது அப்படியே தான் வரும். இதெல்லாம் நம்ம எகைன் அண்ட் எகைன் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஈஸியாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாமுக்கு இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு 2 days ஒதுக்கினா போதும். இது ஈஸியாக படித்து 24 marks எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆகஸ்ட் எக்ஸாமுக்கும் படிச்சுக்கலாம், பிப்ரவரி எக்ஸாமுக்கும் இதை நல்லா படிச்சுக்கலாம். ஆத்மி, ஆத்மி மனிதன், மனிதன். குரு, குரு குருனா ஆசிரியர். சாது, சாது செயின்ட், முனிவர், முனிவர் அப்படியே தான் இருக்கும். மந்திரி, மந்திரி அதெல்லாம் மாறாது. சமுத்திர, சமுத்திர கடல், கடல் அப்படியே தான் இருக்கும். தேஷ், தேஷ் நாடு, நாடு இது மாறாது. ஹாத், ஹாத் கை, கை அதாவது ஹாத்து, பயிறு ரெண்டுமே அப்படியே தான் இருக்கும். ஆங்கு மட்டும்தான், கண்ணு மட்டும்தான் ஆங்க், ஆங்கேன்னு மாறும். மைதான், மைதான் பிளே கிரவுண்ட், பிளே கிரவுண்ட் அப்படியே தான் இருக்கும்.
கேத்து கேத்து, கிசான் கிசான் மாறாத மாதிரி கேத்து கேத்து, ஃபீல்டு வயல் வயலாக தான் இருக்கும். அத்தியாபக் அத்தியாபக், ஆசிரியர் ஆசிரியர் மாறமாட்டாங்க. வியாபாரி வியாபாரி, மர்ச்சண்ட் அதுவும் மாறாது, அப்படியே தான் வரும். பாக் பாக், புலி புலி. பஹாடு பஹாடு, மவுண்டைன் மலை மலையாக தான் இருக்கும். வித்யார்த்தி வித்யார்த்தி, ஸ்டூடெண்ட்டு அப்படியே தான் வரும். இதெல்லாம் மாறாது. இதெல்லாம் தான் எக்ஸப்ஷன், விதிவிலக்கு. இதுலேருந்து 2 கொடுப்பாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். படித்து பார்த்தா நல்லா புரியும். மீனிங் புரிஞ்சு படித்தா ஈஸியாக எழுதிடலாம். இதெல்லாம் ஆண்பாலில் வர எக்ஸப்ஷன் சொற்கள், விதிவிலக்கு சொற்கள். நெக்ஸ்ட்டு 35. புஜாரி புஜாரி, அர்ச்சகர் அர்ச்சகர் மாறவே மாறாது. ரோகி ரோகி, பேஷண்ட் பேஷண்ட்டு தான். பசு பசு, அனிமல் அனிமல், விலங்கு அப்படியே தான் இருக்கும். கிலாடி கிலாடி, விளையாட்டு வீரர்கள் அதுவும் மாறாது, அப்படியே தான் வரும். தின் தின், பகல் பகல் அப்படியே தான் இருக்கும். யுவக் யுவக், இளைஞன் இளைஞன் மாறாது. பாக் பாக், 4th கேப் போட்டு வர பாக் வந்து புளியை குறிக்கும். 3rd கேப் பாக் வந்து தோட்டத்தை குறிக்கும், கார்டனை குறிக்கும். முனி முனி, செயிண்ட்டு முனிவர் முனிவராக தான் இருப்பாங்க, மாறாது. மோத்தி மோத்தி, முத்து முத்து அப்படியே தான் வரும். இதை வந்து வச்சனில் அப்படியே தான் போடணும். சாதன் சாதன், கருவி அப்படியே தான் போடணும். சாதன் சாதன் தான் போடணும். காம் காம், வேலை வேலை, இதையும் மாற்ற வேணாம், அப்படியே தான் போடணும். இதெல்லாம் ஆண்பாலில் வர எக்ஸப்ஷன் சொற்கள், விதிவிலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாறாது வச்சன் பதிலியலை. சிங்குலர்லேயும் சரி ப்ளூரல்லையும் சரி அப்படியே தான் வரும். அதே வச்சன் பதிலில் ஸ்திரீலிங், இது வரைக்கும் பார்த்தது மேஸ்குலைன் ஜெண்டர் புல்லிங் பார்த்தோம். இப்போ ஸ்திரீலிங் ஃபிமினைன் ஜெண்டர் பார்க்க போகிறோம். கலம், இதெல்லாம் வந்து ஃபிமினைன் ஜெண்டர், பெண்பாலை குறிக்கும். கலம் கலம் அப்படின்னு வந்தால் கலமேன் அப்படின்னு மாற்றணும். ஆன்னு வர இருக்கிற சொற்கள் இதெல்லாம். கலம் பேனா, கலமேன் பேனாக்கள். ஜீப் நாக்கு, ஜீபேன் நாக்குகள். இமாரத் கட்டிடம், இமாரத்தேன் கட்டிடங்கள். ஜஞ்சீர் செயின், ஜஞ்சீரேன் செயின்கள். சட்டான் ராக் பாறை, சட்டானேன் பாறைகள். இதெல்லாம் ஃபிமினைன் ஜெண்டர்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். காய் காயேன் பசு பசுக்கள். புஸ்தக் புஸ்தகேன், அதாவது புத்தகங்கள். சர்க்கார் சர்க்காரேன், அரசு அரசுகள். கபர் கபரேன், செய்தி செய்திகள். சீஸ் சீஸேன், பொருள் பொருட்கள். சடக் சடக்கேன், சாலை சாலைகள். பைன்ஸ் பைன்ஸேன், எருமை எருமைகள். கித்தாப் கித்தாப்பேன், புத்தகம் புத்தகங்கள். இதெல்லாம் வந்து பெண்பாலை குறிக்கும், ஃபிமினைன் ஜெண்டர். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். முன்னாடி பார்த்தது மேஸ்குலைன் ஜெண்டர் புல்லிங், இது வந்து ஃபிமினைன் ஜெண்டர் ஸ்திரீலிங். இதை நல்லா பார்த்துக்கணும் வச்சன் பதிலியேலேயே. 14th ஆங்க், ஆங்க் வந்து பெண்பாலை குறிக்கிறது, ஒரு கண்ணை குறிக்கும். ஆங்கேன் கண்கள். ஜமீன் ஜமீன் தரை, ஜமீனேன் தரைகள். பாத் சொல், பாத்தேன் சொற்கள். ராத் இரவு, ராத்தேன் இரவுகள். தூக்கான் கடை, தூக்கானேன் கடைகள். ஜான் உயிர், ஜானேன் உயிர்கள். ஜரூரத் தேவை, ஜரூரத்தேன் தேவைகள். பூந்து துளி, பூந்தேன் துளிகள். பேடு ஓநாய், பேடேன் ஓநாய்கள். மேஸ் மேஜை, மேசேன் மேஜைகள். இதெல்லாம் வந்து பெண்பாலில் வர ஆல முடிகிற சொற்கள். அதே மாதிரி ஃபிமினைன் ஜெண்டர்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்ம முதல்ல ஆண்பாலில் ஆணு முடிகிற சொற்களில் ஏன்னு முடித்தோம்ல ப்ளூரலுக்கு. இப்போ வந்து மாத்தா, இது பெண்பாலில் வர சொற்களில் வந்து ஏன் போடணும். மாதா
மாத்தாயேன் அம்மா அம்மாக்கள், மாலா மாலை மாலாயேன் மாலைகள், லதா கொடி லதாயேன் கொடிகள், வீணா வீணை வீணாயேன் வீணைகள். இதெல்லாம் வந்து ஃபெமினைன் ஜெண்டரில் வர ஆ சொற்கள். இதில் ஆன்னு முடிஞ்சால் ஏன்னு போடணும். மேஸ்குலைன் ஜெண்டரில் ஆன்னு முடிஞ்சால் ஏன்னு போட்டிருப்போம்ல, கம்ரா கம்ரே அப்படி போட்டிருப்போம்ல, அது மாதிரி தான் இதுவும். இது வந்து ஆனால் ஏன்னு போடணும். கதா கதை, கதாயேன் கதைகள். அதே மாதிரி போடாதீங்க, கதா கத்தேன்னு போட்டுறாதீங்க, கதா கதாயேன் அப்படி மாற்றணும். சமஸ்யா உறுப்பினர், சமஸ்யாயேன் உறுப்பினர்கள். பாட்சாலா பள்ளி, பாட்சாலாயேன் பள்ளிகள். இதெல்லாம் வந்து பெண்பால் ஃபெமினைன் ஜெண்டர். பாஷா பாஷாயேன் மொழி மொழிகள். சேவா சேவாயேன் சேவை சேவைகள். ஆஷா ஆஷாயேன் நம்பிக்கை நம்பிக்கைகள். கலா கலாயேன் கலை கலைகள். சபா சபாயேன் சபை சபைகள். லீலா லீலாயேன் லீலை லீலைகள். பிரதா பிரதாயேன் சேனா சேனாயேன் படை படைகள். அது வந்து பிரதா பிரதாயேன் வழக்கம் வழக்கங்கள். பதாகா பதாகாயேன் கொடி கொடிகள். சேனா சேனாயேன படை படைகள். ஹவா ஹவாயேன் காற்று காற்றுகள். சப்யதா நாகரிகம், சப்யதாயேன் நாகரிகங்கள். இதெல்லாம் வந்து ஃபெமினைன் ஜெண்டர். ஸ்திரீலிங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். மேஸ்குலைன் ஜெண்டர் வந்தால் என்ன போடணும், ஃபெமினைன் ஜெண்டர் முடிஞ்சால் சொற்கள் முடிஞ்சால் என்ன போடணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலே ஈஸியாக அட்டென்ட் பண்ணி 6 மார்க்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா படிச்சுக்கோங்க. சுவிதா சுவிதாயேன் வசதி வசதிகள். பீடா பீடாயேன் பீடான ஜெனரேஷன் தலைமுறை, பீடாயேன் தலைமுறைகள். வழியை கூட குறிக்கும் இதை, வழி வழிகள் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் யாத்ரா யாத்ராயேன் பயணி பயணிகள். திஷா திஷாயேன் திசை திசைகள். பீடா பீடாயேன ஜெனரேஷனையும் குறிக்கும். விதா விதாயேன் வகை வகைகள். பாவனா பாவனாயேன் உணர்வு உணர்வுகள். ரச்சனா ரச்சனாயேன் படைப்பு படைப்புகள். சிக்ஷா சிக்ஷாயேன் ஆசிரியை ஆசிரியைகள். அதே மாதிரி இதில் இதில் ஆன்னு முடிஞ்சால் ஏன்னு போடணும். நெக்ஸ்ட்டு ஈன்னு முடிகிற பெண்பாலெல்லாம் குறிலா மாற்றி யான் போடணும். இப்போ லடிக்கி அப்படின்னு முடிஞ்சிருக்கிறதுல அதை வந்து கீயை வந்து குரில் கீயாக மாற்றி யான் போடணும். லடிக்கியான், அதாவது கேர்ள்ஸ் அப்படின்னு மாற்றணும். யுவதி யுவதியான், அதாவது யங் ஜெனரேஷனை குறிக்கிறது. யுவதி யுவதியான், யங் கேர்ள்ஸ் அப்படின்னு குறிக்கிறது. சுட்டி சுட்டியான், சுட்டின விடுமுறை, சுட்டியான் விடுமுறைகள். சாடி சாரி, சாடியான் சாரீஸ். நௌகரி சர்வன் மெய்டு, அதாவது பெண் வேலைக்காரங்களை குறிக்கிறது. நௌகரியான், அதாவது ரீங்கிறத வந்து குறிலா மாற்றி யான் போடணும். அதாவது நெடில் வந்தால் அதை நம்ம குறிலா மாற்றி யான் போடணும். இதெல்லாம் வந்து பெண்பாலில் முடிகிற சொற்கள். சப்ஜி அப்படின்னு இருக்கா, அதை குறிலா மாற்றிடணும். சப்ஜியான். காய்கறி காய்கறிகள். கஹானி அப்படின்னு இருக்கா, அதை கஹானியான் குறிலா மாற்றி யான் போடணும். கதை கதைகள். உன்னதி முன்னேற்றம், ப்ராக்ரஸ் சொல்லுவோம்ல, உன்னதியான் முன்னேற்றங்கள். சிருஷ்டி படைப்பு, சிருஷ்டியான் படைப்புகள். சில இது வந்து குறிலா வந்தால் குறிலா போட்டு யான் மட்டும் போடணும். தர்காரி வெஜிடபிள், தர்காரியான் வெஜிடபிள்ஸ். புத்ரி மகள், புத்ரியான் மகள்கள். காடி வண்டி, காடியான் வண்டிகள். கஹானி கதை, கஹானியான் கதைகள். நதி ரிவர் ஆறு, நதியான் ஆறுகள். ஜாதி ஜாதியான் விதி, விதியான். நீதி நீதியான். உன்னதி உன்னதியான். இதெல்லாம் வந்து ஏற்கனவே எழுதினது, திரும்ப எழுதியிருக்கேன். கோய் பாத் நகின், அதனால் பிரச்சனை இல்லை, நல்லா படிச்சுக்கோங்க.
ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெடில் வந்தால் குறிலாக மாற்றி யான் போடணும். அது சில சமயம் குறிலே வரும், அப்படியே குறிலே போட்டு நம்ம யான் மட்டும் போடணும். 19. கடி கடியான், கடிகாரம் கடிகாரங்கள், உங்லி உங்கிலியான், விரல் விரல்கள், ரோட்டி ரோட்டியான், ரொட்டி ரொட்டிகள், புராயி புராயியான், புராயி அப்படின்னு இருக்கும், அதை வந்து ஈங்கிறத வந்து ஈயா மாற்றி யான் போடணும், புராயியான் அப்படி மாற்றணும். பீமாரி பீமாரியான், இல்லை பீமாரி இருக்கா, அது அப்படியே குறிலாம் மாற்றி யான் போடணும். நோய் நோய்கள், ராணி ராணியான், பேட்டி பேட்டியான், மகள் மகள்களாக மாற்றணும். இதெல்லாம் வந்து ஃபிமினைன் ஜெண்டரில் வந்து ஈ சொற்களை வந்து சில சமயம் ஈயா மாற்றி யான் போடணும். குறில் வந்தால் குறிலே போட்டு யான் போடணும். அடுத்தது ஊ வந்தாலும் சரி ஊ வந்தாலும் சரி ஏன் போடணும் பெண்பாலில். இப்போ வஸ்து வஸ்து ஏன் அப்படின்னு மாற்றணும். வாயு வஸ்துனா பொருள், வஸ்து ஏன் பொருள்கள், வாயு காற்று, வாயு ஏன் அப்படின்னு மாற்றணும். பாகு பாகு ஏன், வது வது ஏன் மணமகள் அப்படிங்கிறத மாற்றணும். பகு பகு ஏன் இந்த மாதிரி மாற்றணும். ஊ வந்தாலும் சரி ஊ வந்தாலும் சரி ஏன் போடணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு 7th ரோமன் 6 மார்க்ஸு. லிங் பதலியே. லிங் பதலியேன்னா ஜெண்டர், பால். இப்போ பச்சா ஆண் குழந்தை அப்படின்னு வந்தால் பச்சி பெண் குழந்தை அப்படின்னு மாற்றணும். இதுதான் ஜெண்டர்னு சொல்லுவாங்க. பச்சாங்கிறது மேஸ்குலைன் ஜெண்டர், பச்சிங்கிறது ஃபீமினைன் ஜெண்டர். அதாவது புல்லிங், பச்சாங்கிறது புல்லிங், பச்சிங்கிறது ஸ்திரீலிங். லடுக்கா சிறுவன், லடுக்கி சிறுமி, பேட்டா மகன், பேட்டி மகள், போத்தா பேரன், போத்தி பேத்தி, சாச்சா சித்தப்பா, சாச்சி சித்தி, காக்கா பெரியப்பா, காக்கி பெரியம்மா, மாமா மாமி, நானா அம்மாவோட அப்பாவை நானான்னு சொல்லுவோம், அம்மாவோட அம்மாவை நானின்னு சொல்லுவோம். தாதா அப்பாவோட அப்பாவை தாத்தா தாதா அப்படி சொல்லுவோம், அப்பாவோட அம்மாவை வந்து தாதி பாட்டி அப்படி சொல்லுவோம். பக்ரா ஆண் ஆடு, பக்ரி பெண்ணாடு, கோடா ஆண் குதிரை, கோடி பெண் குதிரை. நானா நானி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அம்மாவோட அப்பாவையும் அம்மாவோட அம்மாவையும் நானா நானின்னு சொல்லுவோம், அப்பாவோட அப்பாவையும் அப்பாவோட அம்மாவையும் தாதா தாதி அப்படி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 12th ஒன். சகா தோழன், சகி தோழி, பாலக் சிறுவன், பாலிகா சிறுமி, யுவக் இளைஞன், யுவதி இளைஞி, அத்தியாபக் மேல் டீச்சர், அத்தியாபிகா ஃபீமேல் டீச்சர். சேவக் அதாவது சர்வீஸ் மேன், சேவிகா சர்வீஸ் உமன். சகாயக் அதாவது ஹெல்ப்பர், ஆண் ஹெல்ப்பர், சகாயிகா பெண் ஹெல்ப்பர். சாஹப் சார், சாஹிபா மேடம், பூடா வயதானவரை குறிக்கிறது, வயதான ஆணை குறிக்கிறது, புடியான வயதான பெண்ணை குறிக்கிறது. சூஹா ஆண் எலி, சுஹியா பெண் எலி. பந்தர் ஆண் குரங்கு, பந்தரியா பெண் குரங்கு. விருத்த வயதானவர், வயதான ஆண், விருத்தா வயதான பெண். அத்தியக்ஷ ஆண் ஆசிரியரை குறிக்கும், அத்தியக்ஷா அப்படிங்கிறது பெண் ஆசிரியரை குறிக்கும். சாத்திர மாணவன், சாத்ரா மாணவி. இதெல்லாம் சாய்ஸ் கிடையாது, இதெல்லாம் 6 கொடுத்துருப்பாங்க, 6ஐயும் அட்டன் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 25th மகாஷ்ய மகாஷ்யா சார் மேடம், ரெஸ்பெக்டட் சார் ரெஸ்பெக்டட் மேடம்னு சொல்லுவோம்ல, அதுதான் மகாஷ்ய மகாஷ்யா. மகோதய மகோதய, மானிய மகோதய ரெஸ்பெக்டட் சார்
மானிய மகோதயா அப்படின்னா ரெஸ்பெக்டட் மேடம் அப்படின்னு லெட்டர் எழுதுறப்பெல்லாம் இதை யூஸ் படுத்துவோம். சதஸ்ய உறுப்பினர், ஆண் உறுப்பினர். சதஸ்யா பெண் உறுப்பினர். பைன்சா ஆண் எருமை மாடு, பைன்ஸ் பெண் எருமை மாடு. பாப் அப்பா, மா அம்மா. பிதா அப்பா, மாதா அம்மா. பாயி சகோதரன், பெஹன் சகோதரி. பைல் ஆக்ஸ் காளை மாடு, காய் கவ் பசுமாடு. தேவர் பிரதர் இன்லா, தேவராணி சிஸ்டர் இன்லா, அது மச்சினன் மச்சினின்னு சொல்லுவாங்க. சசூர் மாமனார், சாஸ் மாமியார். ஆத்மி மனிதன், ஔரத் பெண். நர் ஆண், நாரி பெண். மர்த் அப்படின்னாலும் ஆண், மஹிலா அப்படின்னாலும் பெண். வர் அப்படின்னா மணமகன், வது அப்படின்னா மணமகள். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கங்க. லிங்க பதிலையும் வச்சன் பதிலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பிலாவ் அப்படின்னா ஆண் பூனை, பில்லி அப்படின்னா பெண் பூனை. பாதுஷாஹ் அப்படின்னா அரசர், பேகம் அப்படின்னா அரசி. பதி அப்படின்னா கணவன், பத்தினி அப்படின்னா மனைவி. ஹாத்தி அப்படின்னா ஆண் யானை, ஹத்தினி அப்படின்னா பெண் யானை. ராஜா ராஜா, ராணி ராணி. சம்ராட் அப்படின்னா பேரரசர், சம்ராகி அப்படின்னா பேரரசி. சுவாமி அப்படின்னா கணவன், சுவாமினி அப்படின்னா மனைவி. ஊண்ட் ஆண் ஒட்டகம், ஊண்ட்னி பெண் ஒட்டகம். ஷேர் ஆண் சிங்கம், ஷேர்னி பெண் சிங்கம். மோர் ஆண்மயில், மோர்னி பெண்மயில். புத்திர மகன், புத்ரி மகள். கவி கவிஞன், கவ்யத்ரி பெண் கவிஞர். வித்வான் ஆண் அறிஞர், விதூஷி பெண் அறிஞர். மாலிக் எஜமானன், மால்கின் எஜமானி. பாக் ஆண் புலி, பாகின் பெண் புலி. வச்சன் பதிலியில் பாக் வந்தால் பாக் தான் போடணும். லிங் பதிலியில் பாக் வந்தால் பாகின் போடணும். இது ஜெண்டர், அது சிங்குலர் ப்ளூரல். நல்லா பார்த்துக்கணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸாமுக்கு வந்தால் விட்டுடாதீங்க. இது உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத்.